நெல்வேலி தான், அந்த ரோட்டுக்கு அந்த பக்கமும் நெல்வேலி தான், எந்த பக்கம் பார்த்தாலும் நெல்வேலி தான். எப்படா வேணும் வாயை திறந்து வாட்டுக்கிறேன். கோழியெல்லாம் இங்கே அறுக்கிற அந்த சாமி கோயிலுக்கு முன்னாடி வந்துட்டோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுதான் முன்னாடி கோயிலுக்கு முன்னாடி முடிஞ்சு போச்சுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மழை விட்டு பிடிச்சிட்டு இருக்குது. இதெல்லாம் மலை மாடுங்களாம். இங்கே பாருங்க வேறம் பேசிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கேன். இந்த மாடு 18 ரூபாய்ங்களாமா பசு மாடு. ரைட் ஓகே. குதிரையை குளிப்பாட்டி விட்டுருக்குறாங்க. குதிரை ஏற்றி போறக்கு வந்தாச்சு வந்தாச்சு. கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க. ஹாய் வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ்கே தமிழ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருப்பேன் எனக்கு. அதே மாதிரி நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, அந்தியூரில் பார்த்தீங்கன்னா செகண்ட் டே ஃபெஸ்டிவல் நடக்குது குருநாத சுவாமி கோயிலில். அதனால் நம்ம அங்கே போயிட்டு குதிரை அப்புறம் நிறையா காளைகள் அதெல்லாம் இருக்கும். உலகத்திலேயே அது ஒரு பெரிய குதிரை சந்தைன்னு சொல்கிறாங்க. அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். இது அத்தானி டூ உள்ள கோபி ரோடு போகும்ல, அத்தானிக்குள்ளே கட் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் கட் பண்ணி வந்தீங்கன்னா கோபி போகிற ரூட்டுக்கு போய் ஜாயிண்ட் ஆகும். இதில் இந்த ரூட்டில் வந்தீங்கன்னா அப்படி போகுது. செம்ம உஜியாக்கு. அது இந்த டைமில் வந்தால் இப்படி இருக்குதா? இன்னும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா நெல் வந்துச்சுன்னா அது பயங்கரமாக இருக்குது. மஞ்சள் கடல் இருக்கு. ஃபுல்லாக கண்டுட்டினது ஒரு வரைக்கும் நெல் தான். சரி ஓகே, நம்ம அப்படியே போவோம். ஆனால் இதில் பத்தானிலேருந்து போனோம்னா 11 கிலோமீட்டரு. ஆனால் வேணுக்குன்னு நம்ம கோபி போய் கோபிலேருந்து அப்படி போகிறோம். சரி ஓகேங்க. நாங்கள் அப்படியே எங்கள் கோயிலுக்கு போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன். இல்லை அங்கே போயிட்டு அந்த பக்கம் ஸ்பாட் போயிட்டு கன்டினியூ பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அத்தானி ரோட்டில் தான் இருக்கோம். ஃபுல்லாக இங்கே பாருங்கள் எவ்வளோ நெல்வெயில், சுற்றியுமே நெல்வெயில் தான். இந்த பக்கம் நெல்வெயில் தான், அந்த ரோட்டுக்கு அந்த பக்கமும் நெல்வெயில் தான், எந்த பக்கம் பார்த்தாலும் நெல்வெயில் தான். அப்புறம் அங்கங்கே பனைமரம். ஆனால் நம்ம ஊர் சைடெலாம் பனைமரத்தெல்லாம் வெட்டிடுவாங்க. ஏன்னா இங்கே தான் பனைமரம் அப்படியே வச்சுருக்காங்க. சரி ஓகேங்க, நம்ம பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படியே நம்ம கோயில் தான் போகிறோம். வண்டி எடுத்தால் கோயிலில் தான் போய் நிறுத்துவோம். சரி ஓகேங்க, நான் கோயிலுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நீங்களும் இந்த ரூட்டில் வந்தீங்கன்னா இந்த ரூட்டில் போய் பாருங்கள், உங்களுக்கு நல்லாயிருக்கும், பிடிக்கும். சரி ஓகேங்க, அப்படியே நான் கோயிலுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ரைஸ் ஃபைனலாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குருநாதர் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். போகிறக்கு முன்னாடியே போகிறக்கே இப்படி ஒரு 4-5 கிலோமீட்டர் உள்ள ஓட மாட்டேங்குது. ஆனாலும் இங்கிருந்தே ஃபுல்லாக கடை, எல்லா கடையுமே இருக்குங்க, விதவிதமான கடை. அதுக்கப்புறம் தூரியெல்லாம் தாண்டி வந்துட்டோம். நாங்கள் போகும்போது தூரியை பற்றி சொல்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக கோயிலுக்கு போயிடலாம். அந்த கோயிலுக்கு வந்ததே இல்லை. நம்ம கவியண்ணனுமே நம்ம ராஜேஷ் வந்திருக்காங்க. போய் பார்க்கலாம் எப்படி என்னன்னு தெரியல. குச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா சாமி கோயிலுக்கு வந்தாங்கன்னா வாங்கிட்டு போவாங்களாம்மா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த பக்கம் மாட்டு சந்திரா பட்டி வெட்டி அடைச்சிக்கிறாங்கண்ணா மாட்டை. மாட்டு சந்தை அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் அப்படியே முடிச்சுட்டு அப்படியே வீடு போயிடல. இந்த பக்கம் தானே? சரி ஓகே, இப்படி போனா கோயில். ஏன்னா இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கோயிலுக்கு போகிறோம். சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா வந்து குதிரை சந்தை மாட்டு சந்தை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா ராட்டின தூரியில் ஆட போகிறோம். வானத்துக்கு மேலே பறக்க போகிறோம். என்ன ஸ்பெஷல்னா உலகத்திலேயே மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் அப்புறம் சந்தை அப்படின்னா நம்மளோட இந்த குருநாத சுவாமி கோயில் சந்தை, கோவில் எல்லாமே ஊர் எப்படி வேணா சொல்லிக்கலாம். சரி ஓகேங்க, அப்படியே நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். பள்ளிக்கூடம் போகாம வந்தீங்கன்னு தம்பி காட்டு. பள்ளிக்கூடம் போகாம இப்படி வந்தீங்கன்னா அப்புறம் இப்படித்தான். ஆனா அதெல்லாம் நாம பண்ண முடியாது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். தெரியல எவ்வளவு கஷ்டம். ஓஜி டான்ஸ்ரா பாப்பா, யோ ஃபேன், ஐ அம் யோ ஃபேன். எப்படா வேணும் வாயை திறந்து வாட்டுக்கிறேன் நான். ரொம்ப கஷ்டங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரோட்லேயே நடந்து போயிட்டு இருக்கிறோம். இங்கே யாருமே இல்லை. நாங்கள் 5-6 பேர், 2 4
ஏழு பேர் பார்த்தீங்கன்னா நடந்து வரோம். ஆனால் இங்கே யாருமே நடக்கல. பின்னாடி தாத்தா ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அங்கே தூரியெல்லாம் போட்டுருக்கலாம். அங்கேருந்து கோயிலுக்கு போகணுன்னா 2 ரூட் இருக்காட்டிருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரூட்டில் வந்துட்டுருக்கோம். இந்த ரூட்டில் போனால் தான் 2 கிலோமீட்டர் ஆமாம். அது இப்போ இருந்தால் ஏதோ பக்கம் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இப்படி வந்துட்டோம், போயிட்டே இருக்கோம். போகும்போது போயிட்டு அதுக்கப்புறம் வரும்போது ஆட்டோவில் வந்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். சரி ஓகேங்க, அப்படியே கோயிலுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். சரி ஓகே, வாங்க போகலாம். சொல்கிறேன் கோயில் தெரியுதாருங்க. 2 किलोमीटर 5 किलोमीटर भैया 2 किलोमीटर भैया வந்தாச்சு. இன்னும் பள்ளத்தானி வந்துருக்குறோம். இன்னும் காண கோயில் இங்கே போய் என்ன பண்ண போகிறோன்னு தெரியலைங்க. நாங்கள் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இங்கே தான் பாட்டு பாடுதுனோ பங்கையாக தான் கோயில் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். கரெக்ட் கரெக்டுன்னு 2 அறுப்பு போட்டு அறுத்து கோழியெல்லாம் பாருங்க எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. எல்லாம் கோழி அறுக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க. கோழி அறுக்கிறதுக்கு போகிறாங்க. ஏன்னா இப்படி கிளைமேட் மாறுது, நமக்கு டென்ஷன் ஆகுது. கோயிலுக்கு ஃபைனலாக கோயிலுக்கு வந்துட்டோம். இங்கேருந்து இப்படி இறங்கணும், அங்கே போய் இறங்கணும், இப்படி போகலாம். இங்கே தான் கோழி அறுப்பாங்க தானே. எனக்கு இங்கே தான் கோழி எல்லாம் இருக்கிறது. இங்கேயா அங்கேயோ உள் பக்கமானு தெரியல. ஆனால் இங்கே இது கோயில் எங்கே இருக்குது? கோயில் நம்ம உள்ளே போகணும். வந்தாச்சு கோயிலுக்கு. சீக்கிரத்தையே போயிட்டு கோயிலுக்கு முன்னாடி வந்துட்டோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா முன்னாடி கோயில் முன்னாடி இன்னும் கோயிலுக்குள்ளே போகல. கோயிலுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா சாமி கும்பிட்டு அப்படியே அந்த பக்கம் போயிடலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கோயிலுக்குள்ளே போயிட்டு எவ்வளோ கூட்டம், அந்த அளவுக்கு எதுவும் கூட்டம் ஜாஸ்தியாக தெரியல. ஆமாம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேலே மழை வர மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா செகண்ட் டே, வியாழக்கிழமை. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அறுக்கிற இடம். கோழியெல்லாம் இங்கே அறுக்கிற இடம். இந்த சாமி மரத்துக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அறுப்பாங்க. அங்கே குட்டியே அவ்வளோதான். இதுதான் கோயிலாமா. கோயிலெல்லாம் பெருசெல்லாம் இல்லை, கூட்டமும் இல்லை. கோயிலும் பெருசு இல்லை, ஆனால் சின்னதாக இவ்வளோதான் கோயில். அங்கே தான் கோயில் சாமி இருக்கு. ஓகேங்க, வாங்க உள்ளே போய் பார்ப்போம். உள்ள வீடியோ எடுக்க விடுவாங்களான்னு தெரியல என்னன்ட்டு. முடிஞ்சு போச்சுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மழை விட்டு பிடிச்சிட்டு இருக்குது. ஓடி முடிஞ்சு மறுபடியும் மழை வந்துருச்சு. மேலே உள்ளே போய் நாம் சாமியை கும்பிட்டு வந்துட்டோம். வெளியே வந்ததும் மழை நின்றுச்சு, உள்ளே போனால் மழை வந்துருச்சு. நம்மளுக்கு நல்ல நேரமா இல்லை இப்படி இருக்கவங்களுக்கு யாராச்சும் நல்ல நேரம் மட்டும் இல்லை. சரி ஓகேங்க, நம்ம அப்படியே போய் நேரம். சரி ஓகேங்க, மழை நின்றுச்சு. அப்படியே நம்ம நடந்தாலும் சரி இல்லைன்னா ஆட்டோ பிடிச்சி நம்ம போகணும். இப்போ வந்து மாட்டு சந்தைக்கும் இந்த குதிரை சந்தைக்கும் போயிட்டு அங்கே போய் விசிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பி. சரி ஓகேங்க, நான் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா கால் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க கால். பஸ்ல வந்து இறங்கிட்டு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம போயிட்டு இருக்கோம். பண்ணிட்டு இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம குதிரை சந்தைக்கு போறோம். கொஞ்சம் கம்முனராடி. சரி ஓகே, நம்ம குதிரை சந்தைக்கு போறோம். ஒரு கயிறு வாங்கிட்டு வந்து கட்டியில குதிரை போச்சு. சரி ஓகேங்க, அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இதுனா பர்கூர் மாடா? குத்தி போடுவாது. இதெல்லாம் மலை மாடாண்ணா? இதெல்லாம் மலை மாடுங்களா? கட்டாமட்டுக்குது. அவங்க கண்ட்ரோல் நின்றுக்குது. அவங்க 2 பேர்த்து கண்ட்ரோல் நின்றுக்குது. மொத்தம் ஒரு மணி நேரம் செஞ்சு
இங்கே பாருங்க வேறம் பேசிட்டு இருக்கிறாங்க. மாடு இந்த விலைக்கு போச்சுன்னா கொடுத்துட்டு வாங்கிட்டு வாங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இங்கே ஒருத்தர் நிற்கிறான். எதுக்குமே துண்டு பிச்சுட்டு போனார்னா இதில் எதுவும் இருக்காது. கொம்பு வேறு 5 அடிக்கிறது. இதுவும் காலை தான். அவ்வளோதான். எல்லாமே காலை கண்ணுக்குட்டி தான் எடுக்கணும். இதெல்லாம் அறுக்கிற கெட்டு போவாங்களா என்னன்னா காலக்கண்ணெல்லாம் எல்லாமே சோடி சோடி போட்டு வண்டி கூட்டிடுவாங்க. ஓஹோ, வேற பேசியே போட்டக்கன் 16. இது 16 ரூபாயா? அத்துணூண்டு ஒன்று. இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கு. இதெல்லாம் ஜம்முன்னு கிடையாது. அது பாய் கம்முன்னு இருக்கும் பாய். பார்த்தீங்களா எப்படி காட்டுது? போட போகுது பாய் தான். நம்மளுதான் டிஸ்பிளே போட்டு வழுக்கட்டை ஓட்டுரு பார்த்து வாங்க. ஒருத்தருக்கு வழுக்கிட்டு பயங்கரமா. நம்மளுதான் ஏபிஎஸ் நிக்கல. ஏபிஎஸ் நிக்கலீங்க. நம்ம ஒரு வேற ஏரியாவுக்கு வந்துட்டோம். இது வந்து இங்கேயும் மாடு தான் இருக்கு. அங்கே அந்த பக்கம் தான் குதிரை நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க போய் பார்க்கலாம். காலமாடா பசுமாடா காலமாடாண்ணா? பசுமாடு பின்னாடி பார்த்து கண்டுபிடிக்கணும். கீழே பார்த்து கண்டுபிடிக்கணும். சாதுவா இருக்குது, முறக்கமா இருக்கும். கை கொடுத்தா இல்ல ஒண்ணு இல்ல. இந்த மாடு 18 ரூபாய்ங்களாமா, பசு மாடு, நாட்டு மாடு. இன்னும் பண்ணுறான்டா அதை 18 ரூபாய்க்கு பேசிக்கிறாங்க, கம்மி பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் சாம்ராஜ்யம் தான், மாட்டு சாம்ராஜ்யம். மாடு நல்லா இருக்குது. கேட்கலாமா ரேட்டு? கிரி மாடு ஏன்னா ஃபுல்லாக பாலே கறக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் குட்டி மாடு, குட்டி ஒன்று இருக்குது. ஒரு குட்டை மாடு கும்பாடியா? இது நம்ம மாடு. ஐயோ, இப்படி ஒரு மாடு வீட்டில் என்ன போகுதுண்டா. ஏன்னா மூணு இருக்கு பின்னாடி காருண்ணா. அதுதான் ஓஜியா இருக்குதுண்ணா. நின்றுக்கிறதே ஒரு பிடிக்கும். கத்தியாட்ட விட ஏன்னா வேகம் போகும், வேகம் பயங்கரம் போகும். இது கூட காலை போடும், எடுத்துட்டு போகும். இதுக்கு இதே மாதிரி போட்டா பாரு டைனமிக் போஸ்ட் இருக்குது. இன்னும் குத்துறேன். இதுக்கு உடம்பே எவ்வளவுதானா? அவ்வளோதான். இப்போ இதுக்கு இந்த மாதிரி உன்னை ஒரு நாள் நான் எங்கள் பசங்களோட கூட்டிகிட்டு போனா அது ஒரு ஆள் ஒன்றையும் பண்ண முடியாது. ரைட், ஓகே. பயமா இருக்கு. குதிரை காலை வண்டி கட்டி வச்சுக்கேன். எப்படி இருக்குதுன்னு வேறு அங்கே வந்து ரொம்ப பராமரிப்பற்றது மாதிரி இருக்குது. ஏன்னா
நாங்களாம் சரியாக வெட்டலாம். இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா ஃபிட்னஸ்ன்னு தாங்க போய் பாரு அப்படியே கட்டு கட்டாக இருக்குது. நீங்கள் வச்சுருக்கோம் கட்டு கட்டாக. அதான் பார்த்தீங்கன்னா குதிரையோட பஸ்ஸு. குதிரை பஸ்ஸுடா, குதிரையோட பஸ்ஸு. அவ்வளோதான். இனி பார்த்தீங்கன்னா குதிரையோட சாம்ராஜ்யத்துக்குள்ளே வரோம். உள்ளே போய் குதிரையோட சாம்ராஜ்யத்துக்குள்ளே போய் எப்படி இருக்கு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இது கூட ஏதோ குதிரை யாத்திரை வண்டின்னு நினச்சிட்டேன். சில கடைசியில் பார்த்தா தான் தெரியுது அது வந்து ரூம்ஸ் மாதிரி. உள்ள 2 ரூம் மாட்டு இருக்குங்க. குதிரையோட சாம்ராஜ்யத்துக்குள்ளே வந்தாச்சு. உள்ளே போய் குதிரையை குளிப்பாட்டி விட்டுருக்குறாங்க. ஆமாம், கருப்பு தங்கமாட்டு இருக்குது. இப்போ ஒரு குதிரை இல்லை, பல குதிரை இருக்கு. கடிச்சு வச்சிருப்பா. அழகு 4 கேட்டு குழந்த மாதிரி இருக்கு. அவங்க பேசுவாங்க, அதுக்கே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. நம்மளும் வாங்கி போடுவோம். அழகுதான் முடி, ஒயிட்டு முடி. துளுக்குச்சுன்னா பரவாயில்ல. செம்ம அழகுண்ணா. இங்கே இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக டான்ஸிங். குதிரை ஏற்றிட்டு போகிறக்கு கரேஜ், அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். காரில் ஏற்றிட்டு போய் விடப்படா குதிரை வாங்கிட்டு போகிறாங்க. பார்த்தீங்கன்னா குதிரை டான்ஸ். வந்தாச்சு வந்தாச்சு. அங்க சுத்துதா, இங்க பறக்குதா, சுத்துதா, பறக்குதா. Attention please. Welcome to the high quality sound